வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல VLOOKUP வித்தவுட் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். VLOOKUP வித் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி டேட்டா வேலிடேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியணும் இல்லையா? டேட்டா வேலிடேஷன் அப்படின்னாச்சுன்னா இப்போ இந்த காலத்துல பாருங்க, ஆர்டர் டேட் இருக்கு. டேட்டுக்கு பொதுவாக யாரையாவது ஒருத்தர் பேரை என்ட்ரு பண்ணா, நேம் என்ட்ரு பண்ணா இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணணுமா வேண்டாமா? அக்செப்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், நேம் யாராவது ஒருத்தர் நேம் என்ட்ரு பண்றாங்கன்னா என்ன பண்ணும், ரிஜெக்ட் பண்ணும், டேட்டா வந்து ரிஜெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் தான் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னும். ஸோ டேட்டான்றது ஒன்றுல டேட்டா டைப் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல என்ன டேட்டா டைப் வரணும், டேட் அப்படின்ற ஃபார்மேட்ல உண்டானது மட்டும்தான் வரணும். அதே மாதிரி டேட் ஃபார்மேட்ல வந்து என்ட்ரு பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு என்ட்ரு பண்ணுவாங்க, ஆனால் தப்பா என்ட்ரு பண்ணுவாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 01-JN-23 இது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா டிடி அதாவது டேட், அப்புறம் எம்எம்எம் அதாவது மந்த்ல உண்டான ஆல்பா 3 ஃபர்ஸ்ட் கேரக்டர் இருக்கும். ஜனவரிக்கு JAN இருக்கும், பிப்ரவரிக்கு FEV இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ் போட்டதுக்கப்புறம் அந்த இயர் 2023ல உண்டான 23 இருக்கு இல்லையா, இது வந்து என்ன சொல்றோம்னா YYனா ரெண்டே டிஜிட். ஸோ 23 அப்படின்னு 2023 அர்த்தம். ஸோ 01 அப்படின்றது 0 இஸ் ஃபர்ஸ்ட் டி, 1 இஸ் செகண்ட் டி. அதே மாதிரி எம்எம்எம் அப்படின்றது J is first M, A is second M, N is third M. And YY, first Y is 2, second Y is 3. இந்த ஃபார்மேட்ல என்ட்ரி பண்ணா மட்டும் தான் இங்க அக்செப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் டேட்டா வேலிடேஷன். இந்த டேட்டா டைப்புக்கு வேலிடேட் பண்ணி என்ட்ரி பண்ண அர்த்தம். ஆனா இங்க கீழே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறார், இந்த டெய்லி சேல்ஸ் ரெக்கார்டு, இந்த ஷீட் பேரு DSR நோ கண்ட்ரோல், எந்த கண்ட்ரோலுமே இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லுறது. ஸோ டிஎஸ்ஆர்ல போய் பார்த்தா 1/1/2023 அப்படின்றத 1JAN23 சொல்லி என்ட்ரி பண்ணியிருக்கணும். ஓகே, ஆனால் இங்கே என்ன என்ட்ரி பண்ணியிருக்காங்க, 1.1.23 சொல்லி என்ட்ரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் என்ட்ரி பண்ணாங்கன்னா என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் ஃப்ளோவில் டேட்டா வராது. ஸோ இப்போ நான் கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, 1JAN23 அப்புறம் இங்கே 2JN23 போட்டு ஒரு டாட் வச்சிருக்காங்க. அதனால வந்து 2JN23 இந்த ஃபார்மேட்ல வரல. 2JN23 அந்த டாட் ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்டர் பண்றோம். அதே மாதிரி இங்க 4JN23 போதும் என்ன பண்றாங்க, 4JSN. எஸ்ன்றது பை டைப்போகிராஃபிக்கல் எரர், ஏ டைப் பண்றதுக்கு போது பக்கத்துல உள்ள எஸ் டைப் பண்ணிட்டாங்க. ஸோ 4JN23 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ எல்லா டேட்டாவுமே ஜனவரியில் இருக்கு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா இங்க ஜனவரி அப்படின்றதுல போயிட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல 1 2 3 4 5 இருக்கு. இந்த ஜனவரியில் உண்டான மைனஸை கிளிக் பண்ணோம்னா ஜனவரி டேட்டா மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இதாவது ஒரு டேட்டாவை நான் வந்து பிப்ரவரின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். கடைசியில் உண்டான 4 ஜனவரி 23 இருக்குல்ல, இதை வந்து 5 பிப்ரவரி 23 அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்றேன். இங்க 4 Jan 23 வந்து 1 பிப்ரவரி 23 சொல்லி என்ட்ரு பண்றேன். ஸோ இப்போ போய் ஃபில்டர் மோட்ல போய் பார்த்தோன்னா என்ன தெரியும், ஜனவரி மந்த் டேட்டாவும் இருக்கு, பிப்ரவரி மந்த் டேட்டாவும் இருக்கு. ஸோ ஜனவரியில் உண்டான ப்ளஸ்ல கிளிக் பண்ணோம்னா என்னென்ன டேட் இருக்குன்னு ஒரு 1 2 3 4 5 ஒரு நீட்டா வருது. ஓகே, அதே மாதிரி பிப்ரவரியில் உண்டான டேட் பார்த்தீங்கன்னா 1 5 சொல்லி வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரிஜினலா எப்படி இருந்துருது அப்படின்றது ஒரு எரரோட இருந்துச்சு இல்லையா. இங்க என்ன இருக்கு, 1.1.23 சொல்லி என்டர் பண்ணியிருந்தாங்க. இங்க 2JAN23 போட்டு ஒரு டாட் போட்டிருந்தாங்க. இங்க வந்து வேற மாதிரி பிப்ரவரின்றது இல்லாம இருந்துச்சு. ஸோ இங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு 4 பிப்ரவரிக்கு பக்கத்துல ஜி அப்படின்றத டைப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. எஃப்க்கு பதிலாக ஜி டைப் பண்றாங்க. எஃப்க்கு பக்கத்துல உங்க கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா ஜின்னு இருக்கு, எஃப்க்கு பக்கத்துல ஜி இருக்கும், GEB 23 இப்படி டைப் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், இப்போ ஃபில்டர்ல போய் பாருங்க உங்களுக்கு நிறைய மந்த் வந்துடும். மந்த்ல ஜனவரி பிப்ரவரிக்கு இங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா டேட் வந்து 1.1.23 இருக்கும், 2JN23 இந்த மாதிரி நிறைய டேட்டா வரும். இந்த மந்த்ல ரெண்டு மந்த் தான் வந்திருக்கணும் இல்லையா. இப்படி வராம இருக்க காரணம் டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ டேட்டா வேலிடேஷன்றது இப்போ டிஎஸ்ஆர் கண்ட்ரோல்டு ஷீட்ல போயிட்டு டேட்டா வேலிடேஷன் இந்த ஆர்டர் டேட்ல வந்து கொடுத்துருக்கோம். காலம் பில பார்த்தீங்கன்னா இங்க 1JN23 இருக்கு, ரெண்டாவது 1JN23 இருக்குல்ல, இதை வந்து நான் என்ன பண்றேன் 1JAN23 ஒரு டாட் போட்டுறேன். இப்போ அக்செப்ட் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கலாமா, பண்ணல, ஏன்னா நம்ம டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணிருக்கோம். This value does not match the data validation restriction defined for this cell அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுதான் டேட்டா வேலிடேஷன். ஓகே, ஸோ நம்ம
மறுபடியும் என்ன பண்ணும் 1JN23 போட்டு டாட் கொடுக்காம இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். இந்த மாதிரி புரிஞ்சுங்களா? ஸோ இந்த காலத்தில் ஆர்டர் டேட்ன்ற ஃபீல்டு கீழே டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எம்ப்ளாயி ஐடின்றது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, E-001. இதுல வந்து ஒரு பக்கத்துல ஒரு டிராப் டவுன் லிஸ்ட், ஒரு சின்னதா பிளாக் கலர் ட்ரையாங்கிள் தெரியுது பாருங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணோம்னா என்னென்ன வேல்யூ இருக்கோ இதுல இருந்தா நம்ம செலக்ட் பண்ண முடியும். இதை தவிர நம்ம வேற ஏதாவது செலக்ட் பண்ணணும்னு நினைச்சா வராது. ஓகே, ஸோ இந்த டேட்டாலாம் எங்க இருக்குன்னா எம்ப்ளாயி மாஸ்டர் ஷீட்ல போய் பார்த்தோம்னா எம்ப்ளாயி மாஸ்டர் ஷீட்ல வந்து E-001ன்னா நேம் வந்து ஆண்ட்ரியா, டேட் ஆஃப் ஜாயினிங் 18 Jan 00 2000 அர்த்தம். அவங்களோட ரீஜன் எந்த ரீஜன்ல அவங்க வேலை பார்க்குறாங்க, நார்த் ரீஜன் வேலை பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி E-002 3 4 5 6 7 8ன்னு சொல்லி ஒரு 8 எம்ப்ளாயோட ஃபீல்டு இருக்கு. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம எம்ப்ளாயி ஐடியா கொடுக்கணும்னு சொல்லி டேட்டா வேலிடேஷன் பண்ணியிருக்கிறோம். E-001 2 3 4 5 6 7 8 இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல டேட்டா வேலிடேஷன் கொடுக்காம VLOOKUP கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இங்க பாத்துங்க, VLOOKUP வித்தவுட் டேட்டா வேலிடேஷன் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ DSR நோ கண்ட்ரோல்ன்ற ஷீட்ல போய் பார்க்குறோம். ஓகே, இப்போ எம்ப்ளாயி ஐடியில இங்க வந்து E-005 சொல்லி கொடுத்தாச்சுன்னா இந்த இடத்துல எம்ப்ளாயி நேமும் ரீஜனும் ஆட்டோமேட்டிக்கா வர வைக்கணும். ஸோ இப்போதைக்கு மேனுவலா என்ட்ரி பண்ணிருக்காங்க இல்லையா, இது ஆட்டோமேட்டிக்கா வர வைக்கணும். என்ன பண்ணணும், இந்த இடத்துல போயிட்டு ஈக்குவல் டு VLOOKUPனு சொல்லி கொடுக்கணும். VLOOKUP எம்ப்ளாயி ஐடி வந்து C6ல இருக்கு, காமா போட்டு எம்ப்ளாயி ஐடிக்கு EMP நேம் வரணும். அது எம்ப்ளாயி மாஸ்டர் ஷீட்ல தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன என்டர் பண்ணோம், இந்த காலம் A, காலம் B, அப்புறம் காலம் C, காலம் D மொத்தம் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டைப்ல VLOOKUP நம்ம என்ட்ரி பண்ணலாம். டேபிள் ஏரண்ட் இருக்குதா, EMP மாஸ்டர் SH இந்த ஷீட் ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரியா இருக்கு. ஓகே, இந்த ADன்னு சொல்லி என்ட்ரியா இருக்கு. இதுல வந்து நமக்கு நேம் மட்டும் வேணும்னா கமா போட்டு 2 போடணும். ஏன்னா ரெண்டாவது காலத்துல எம்ப்ளாயி நேம் இருக்கு, கமா FALSE சொல்லி போட்டு. ஓகே, இதுதான் நம்மளோட டேபிள் அரே. இப்போ இந்த இடத்துல வந்து எல்லோ கலர் வந்து ஏரியால நம்ம ஒரு ஃபார்முலா போட்டிருக்கோம். ஓகே, அதே மாதிரி ரீஜியன் அப்படின்றதையும் என்ன பண்ணணும், இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம இங்க போட்டா இந்த இடத்துல வரணும். VLOOKUP எப்படி காப்பி பண்ணணும், காப்பி பண்ணிட்டு டைரக்டா இப்படி போட்டா வருமா பார்த்தா இல்ல, வராது. இங்க வந்து பாத்தீங்கன்னா VLOOKUP D6ன்னு ஆயிடுச்சு. லுக்அப் வேல்யூ வந்து எம்ப்ளாயி நேம்ல உண்டான எட்வர்ட் தூக்கி போகுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல போயிட்டு காப்பி பண்ணணும், ரைட்ல போடணும். அப்படின்னாச்சும் என்ன பண்ணணும், அந்த காலம் வந்து C அப்படின்றது மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்சல்யூட் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணோம், காலம் C அப்படின்றத லாக் பண்றோம். $C போட்டா லாக் ஆயிடும். ரோ நம்பர் எப்படி வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து காப்பி பண்ணி இப்படி போடுறேன். இப்போ வந்து நாட் அவைலபிள் சொல்லி வருது. ஏன்னா இந்த இடத்துல டேபிள் அரே இருக்கு இல்லையா, ஒரிஜினல் ஃபார்முலா ABCDன்ற காலத்தை மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ண போட்டிருக்கோம். ஸோ அதனால இங்க வந்து காப்பி பண்ணி ரைட்ல போடும்போது A வில் பிகம் B. இந்த ஃபார்முலா போய் பாருங்க, B ஆச்சு. ஒரிஜினல் ஃபார்முலா அடுத்தது Dன்னு இருக்கு, காப்பி பண்ணி ரைட் சைடில் போடும்போது D has become E. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏக்கு பொதுவாக $A கொடுக்கணும், டிக்கு பொதுவாக $D கொடுக்கணும். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இந்த எட்வர்டுன்ற இடத்துல உண்டான ஃபார்முலா VLOOKUP ஃபார்முலா தூக்கி அப்படியே ரீஜன்ல போடுறேன். இப்போ எட்வர்டுன்னு சொல்லி வந்துருச்சு. ஏன்னா நம்ம கமா 2ன்னு சொல்லி போட்டிருக்கோம். நம்மளோட ரீஜன் வரணும்னா 4th காலத்துல நமக்கு ஆன்சர் இருக்கு. 4 போட்டாச்சு, சவுத்துன்னு வந்துருச்சு. ஸோ E-005 சொல்லி போட்டாச்சுன்னா எட்வர்ட் சவுத்னு ஆட்டோமேட்டிக்கா வந்தது. ஸோ ஒரே ஒரு செல், எந்த செல், எம்ப்ளாயி ஐடின்ற செல்ல E-005 கொடுத்தாச்சுன்னா எம்ப்ளாயி நேமும் ரீஜியனும், அதாவது D6லையும் E6லையும் டேட்டா நம்ம என்ட்ரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, டைம் சேவ் ஆகும். ஸோ ஒரு செல் டேட்டா எம்ப்ளாயி ஐடின்னு என்ட்ரி பண்ணியாச்சுன்னா 2 செல் டேட்டா ஆட்டோமேட்டிக்கா வருது. இதே மாதிரி 1000 செல் டேட்டா எம்ப்ளாயி ஐடி கொடுத்தாச்சுன்னா 2000 செல் டேட்டா ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். இதுதான் VLOOKUPோட பெனிஃபிட். இந்த பெனிஃபிட்டை டிஃபீட் பண்ற மாதிரி டேட்டா வந்து வேலிடேட் பண்ணாம விட்டோன்னா என்ன ஆகும், இப்ப பாருங்க E-005 இருக்கு. இவர் வந்து என்ன பண்றா, E-005 சொல்லி நினைச்சுக்கிட்டு நான் என்டர் பண்றேன் அப்படின்னா என்ன, அந்த மாதிரி எரர் வந்துடும். புரியுதா? ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த கிரீன் கலர்ல E-005 என்ட்ரி பண்றதுக்கு E-005 என்ட்ரி பண்ணிருக்கோம். எந்த செல் அது, C6. அந்த செல்ல வந்து நம்ம டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணணும். எப்படி அதில் அப்ளை பண்ற டேட்டா வேலிடேஷன் அப்படின்னாச்சுன்னா, நமக்கு இந்த மேல நம்ம மெயினான டேப் இருக்குல்ல, ரிப்பன் ஏரியால பார்த்தோம்னா ஹோம், இன்சர்ட், ட்ரா இதெல்லாம் வருது இல்லையா, இங்க போய் டேட்டான்றதை கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் சைட்ல டேட்டா வேலிடேஷன், டேட்டா டூல்ஸ்ன்ற குரூப்ல
டெக்ஸ்ட் டு காலம்ஸ், ஃபிளாஷ் ஃபில், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு போட்டு பக்கத்துல டேட்டா வேலிடேஷன் ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் வரும். டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ண உடனே செட்டிங்ஸ், இன்புட் மெசேஜஸ், எரர் அலர்ட் இருக்கும். பை டிஃபால்ட்டா செட்டிங்ஸ் பேஜ்ல போயிருக்கும். இங்க வேலிடேஷன் கிரைட்டீரியால எனி வேல்யூன்னு டிஃபால்ட்டா இருக்கும். அங்க போயிட்டு லிஸ்ட்ன்ற செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு சோர்ஸ் அப்படின்றத இந்த ஆரோ கிளிக் பண்ணியாச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடி எங்க இருந்து வரணும், எம்ப்ளாயி மாஸ்டர் ஷீட் அப்படின்ற இடத்துல இருக்கு இல்லையா. எம்ப்ளாயி ஐடின்றது இந்த E-001, E-02 இந்த ஏரியா ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சுன்னா இப்போ இந்த இடத்துல டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற ஆர்குமெண்ட், ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ல என்ன இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா இஎம்பி மாஸ்டர் SH அந்த எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் இருக்கு இல்லையா, இது வந்து ஷீட்டோட நேம் ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரி பண்ணிருக்கு. நம்ம எதுவுமே என்ட்ரி பண்ணல, நம்ம ஜஸ்ட் ஏரியா செலக்ட் பண்ணோம். $A $2 ஃபுல் கொலன் $A $9 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ A2 to A9 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதப்போ நம்ம இந்த டவுன் ஷேடர் கிளிக் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணும். சோர்ஸ்ன்றது இங்க அப்படியே வந்திருக்கு. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ போயிட்டு இந்த இடத்துல யாராவது E005 என்ட்ரி பண்ணா இந்த இடத்துல வராது ஆன்சர். ஆல்ரெடி என்ட்ரி பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே அது அக்செப்ட் ஆயிருக்கு இல்லையா. இப்போ டெலீட் பண்றேன். டெலீட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், E005 அப்படின்னு சொல்லி கொடுத்தா வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா வராது. அக்செப்ட் பண்ணவும் பண்ணாது. இதை வந்து நீங்க கரெக்ட் பண்ணாம வெளியில இந்த செல் C6ல எடிட் பண்ணி வெளியில வரவே முடியாது. ஓகே, ஸோ ரீட்ரைன்னு கொடுத்தா அது மாதிரி வந்துட்டே இருக்கும். பார்த்தீங்களா, என்ட்ரி பண்ணிட்டு வெளியே வரவே விடாது. ஸோ வேற ஏதாவது செல்லை கிளிக் பண்ணிட்டு வரலாமான்னு பார்த்தா அங்கேயும் வராது. ஓகே, ஸோ என்ன பண்ணு, கேன்சல்ன்றது கொடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு இந்த டிராப் டவுன் லிஸ்ட் இப்போ வந்திருக்கு பாருங்க, புரியுதா. இந்த இடத்துல ரைட் சைட்ல ஒரு டிராப் டவுன் ஒரு ஆரோ வந்திருக்கு. இப்போ அதுல போய் பார்த்தீங்கன்னா E001, E002 இருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த 8 மட்டும் தான் நீங்க செலக்ட் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் நினைச்சேன் E005 அப்படின்னு, ஆக்சுவலா இங்க E-005 இருக்கு. இந்த டேட்டா கொடுத்தாச்சுன்னா இப்போ ஆட்டோமேட்டிக் வாங்க. ஸோ இதுதான் டிராப் டவுன் வித் VLOOKUP அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி வந்து ப்ராடக்ட் ஐடின்றது P-002 இருக்கு. இங்க வந்து டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி இங்க எந்தெந்த இடத்துலலாம் VLOOKUP வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம், ப்ராடக்ட் நேம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரணும். இந்த ஏரியாலாம் நம்மளுக்கு ஒன்னா எல்லோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ப்ராடக்ட் நேம் இந்த இடத்துல கோகனட் ஆயில் இருக்கு, இது ஆட்டோமேட்டிக்கா வரணும். இப்போதைக்கு கோகனட் ஆயில்ன்றது மேனுவலா என்ட்ரி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ இந்த எல்லோ கலர் ஃபீல்டு நேமையும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 2 ஃபீல்டு நேம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. இந்த ப்ராடக்ட் ஐடின்றது ப்ளூ கலர் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அந்த ஒரே ஒரு டைம் நம்ம என்ட்ரி பண்ண போறோம். ப்ராடக்ட் ஐடின்றது மட்டும் என்ட்ரி பண்ணியாச்சுன்னா நமக்கு எந்தெந்த டீட்டெயில் வரப்போகுது, ப்ராடக்ட் நேம் வரப்போகுது, 2 யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வரப்போகுது, 3வது செல்லிங் கரன்சின்றது வரப்போகுது, 4வது MRP அப்படிங்கிறது வரப்போகுது, 5வது ஆக்சுவலா டிஸ்கவுண்ட் மேனுவலா தான் இருக்கணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த கால்குலேட் பண்ணி வரக்கூடியதெல்லாம் வேற கலர்ல மாத்திக்கிறேன். ஓகே, ஸோ அது வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன் பண்ணி வரக்கூடியது. ஓகே, அடுத்தது ஆர்டர் குவான்டிட்டி மேனுவலா என்ட்ரி பண்ணி வரப்போகுது. ஸோ ஆர்டர் வேல்யூ கால்குலேஷன் பண்ணி வரப்போகுது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி வரப்போதோ அதே மாதிரி தான் இங்க நமக்கு ஆர்டர் வேல்யூ வரப்போகுது. ஸோ அதுக்கு இந்த கலர் கொடுத்துரு. ஸோ ப்ராடக்ட் கேட்டகரி ஐடி அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நமக்கு VLOOKUP மூலமா ஆட்டோமேட்டிக்கா வர வைக்க போறோம். ஸோ இந்த ஏரியா வந்து எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே VLOOKUPல வரப்போகுது. ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஐடின்றது இந்த இடத்துல நம்ம P-002 சொல்லி கொடுத்தாச்சுன்னு இங்க என்ன வரணுன்றதுல என்ட்ரி பண்ண போறோம். ஸோ இப்போதைக்கு இங்க இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன். எல்லோ கலர்ல இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் கீழே டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு செல்ல மட்டும், ஒரே ஒரு ரோல மட்டும் நான் அந்த டேட்டாவை காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லோ கலர்ல. ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட் நேம்ன்றது 1 இல்லையா. ஸோ இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த இதை மூவ் பண்ணி. ஸோ ரிலேட்டட் டு ப்ராடக்ட் ஐடி அப்படின்னு வருது இல்லையா, ரிலேட்டட் டு ப்ராடக்ட் ஐடி, ரிலேட்டட் டு ப்ராடக்ட் ஐடி சொல்லி. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து மாத்துறேன். 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி வருது. இந்த 5 வந்து டைரக்டா ரிலேட்டட் டு ப்ராடக்ட் ஐடி. ஓகே, அப்புறம் இந்த 6th ஒன் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா VLOOKUP ஃப்ரம் ப்ராடக்ட் கேட்டகரி என்ன இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி வரும். ஸோ அட்லீஸ்ட் 5 செல் டேட்டா வந்து வரப்போகுது. ஸோ ப்ராடக்ட் ஐடின்னு ஒரே ஒரு செல் டேட்டா கொடுத்தாச்சுன்னா
5 செல் டேட்டா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா VLOOKUP மூலம் வரப்போகுது. அதை எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, அதே மாதிரி இப்போ ஒரே ஒரு ப்ராடக்ட் ஐடி கொடுத்தாச்சுன்னா 5 செல் டேட்டா வருது. அப்போ 1000 செல் டேட்டா ப்ராடக்ட் ஐடி கொடுத்தோம்னா 5000 செல்ஸ் ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகும். இதுக்கு தான் வந்து VLOOKUP யூஸ் பண்றோம். எப்படின்றது இப்ப பார்க்கலாமா? ஈக்குவல் டு VLOOKUP ப்ராடக்ட் ஐடின்றத செலக்ட் பண்றேன். இதுதான் லுக்அப் வேல்யூ, கமா இந்த ப்ராடக்ட் ஐடி கொடுத்தா ப்ராடக்ட் நேம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா நமக்கு இங்க பாருங்க எம்ப்ளாயி மாஸ்டர் ஷீட் இருக்கு. அதே மாதிரி அடுத்து பார்த்தோம்னா FMCG ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட் இருக்குல்ல, இதெல்லாம் தான் இருக்கு. ஸோ இதுல ப்ராடக்ட் ஐடி இருக்கு, ப்ராடக்ட் நேம் இருக்கு இல்லையா? ப்ராடக்ட் நேம் தான் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ இதுல ப்ராடக்ட் ஐடின்றது ப்ராடக்ட் நேம், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், செல்லிங் கரன்சி, காஸ்ட், பிரைஸ்ன்றதான் MRPன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி ப்ராடக்ட் கேட்டகரி ஐடின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த ப்ராடக்ட் கேட்டகரி ஐடி இது வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க போயிட்டு நம்ம போயிட்டு VLOOKUP ஃபார்முலா பார்ல பாருங்க, F6ன்றது வந்து நமக்கு அங்க ப்ராடக்ட் ஐடி நம்ம என்ன என்டர் பண்ணுமோ அந்த டேபிள்ல உள்ளாடுது. ஓகே, ஸோ FMCG ப்ராடக்ட் மாஸ்டர் SH அப்படின்றதுல SHன்றது எதுக்கு கொடுத்துருக்கோம்னா ஷார்ட்கட்டா SHனா ஷீட் நேம் சொல்லி தெரிஞ்சுக்கிருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்தது எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பல். ஸோ இங்க வந்து ஏஜின்னு சொல்லி இருக்கு. ஸோ நமக்கு ப்ராடக்ட் நேம் எத்தனாவது காலத்துல இருக்கு, ப்ராடக்ட் ஐடியில இருந்து எத்தனாவது காலத்துல இருக்குன்னு பார்க்கணும். 2வது காலத்துல இருக்கு. ஸோ கமா 2 அப்படின்னு சொல்லி போட்டு கமா FA LSC அப்படின்னு சொல்லி போட்டு ஸோ க்ளோஸ் பண்றேன். ஸோ நமக்கு ப்ராடக்ட் நேம் வேணும்னா ப்ராடக்ட் ஐடின்ற காலத்துல இருந்து 2வதுல இருக்கு. யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வேணும்னா 3வது காலத்துல இருக்கு. செல்லிங் கரன்சி வேணும்னா 4வது காலத்துல இருக்கு. காஸ்ட் நமக்கு அங்க தேவைப்படல. ஸோ 5வது காலம் நமக்கு தேவையில்லை. MRPன்றது பிரைஸ் மட்டும் தான். ஸோ 6வது காலத்துல ஆன்சர் இருக்கு. ப்ராடக்ட் கேட்டகரி ஐடி வேணும்னா 7வது கேட்டகரி 7வது இல்லை. ஸோ 5வது மட்டும் நமக்கு தேவையில்லை. 2வது வேணும், 3வது வேணும், 4வது வேணும், 5வது வேண்டாம், 6வது வேணும், 7வது வேணும். ஓகே ஓகே ரைட். ஸோ இப்போ என்ட்ரி பண்ணியாச்சுன்னா இந்த இடத்துல பாருங்க கோகனட் ஆயில்ன்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம், P-002 இருக்கு இல்லையா, அதை அப்படியே டெலீட் பண்றேன் இப்போதைக்கு. ஸோ எரர்னு சொல்லி வந்து நாட் அவைலபிள் வந்து, ஏன்னா பிளாங்க்ன்றது அந்த இடத்துல இல்லை. அந்த ப்ராடக்ட் மாஸ்டர்ல பிளாங்க்னு இருந்துச்சுன்னா இங்க வராது. ஓகே, ஸோ P-001 சொல்லி போட்டா இங்க என்ன வரணும், ஆப்பிள்ஸ் சொல்லி வரணும். பார்க்கலாமா? P-001 அப்படின்றதுக்கு ப்ராடக்ட் நேம் ஆப்பிள்ஸ். ஸோ P-003 போட்டா என்ன வரணும், சாக்லேட் 25 கிராம்னு வரணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து தெர் இஸ் நோ கண்ட்ரோல், DSR நோ கண்ட்ரோல் ஷீட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ P-003 அப்படின்னு சொல்லி போட்டா என்ன வரணும், சாக்லேட் 25 கிராம்ஸ் சொல்லி வரும். ஸோ வர வச்சாச்சா? இப்போ P-003 P-003 அப்படின்னு சொல்லி என்டர் பண்றான்னு வச்சுப்போம். ஸோ இங்க என்ன வருது, எரர் வருது. ஸோ யூசர் என்ன திங்க் பண்றாரு, நான் P-003 அப்படின்னாலும் P-003னாலும் 1 அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆனா கம்ப்யூட்டர் அப்படின்னு நினைக்காது இல்லையா? எக்ஸாக்டா என்ன சின்டாக்ஸ் இருக்கோ அதான் கொடுக்கணும், என்ன டேட்டா இருக்கோ அதான் கொடுக்கணும். ஸோ P-003 சொல்லி கொடுக்கணும். இப்போ டேட்டா வேலிடேஷன் கொடுக்காம இந்த மாதிரி என்ட்ரி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல யூசர் ப்ராடக்ட் ஐடி என்ன வேணாலும் என்டர் பண்ணலாம் இல்லையா? அதுக்கு தான் நம்ம டேட்டா வேலிடேஷன் சொல்லி போட்டு கொடுக்குறது. ஸோ இங்க நம்ம வந்துட்டோம்னா DSR கண்ட்ரோல் ஷீட்ல போயிட்டோம்னா இந்த இடத்துல ப்ராடக்ட் ஐடின்றது இப்போ டிராப் டவுன் லிஸ்ட் இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா? P-001 அப்படின்னு சொல்லி வருது, இதுல தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிராப் டவுன் லிஸ்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும், டேட்டா வேலிடேஷன் கொடுத்து பண்ணிருக்கிறோம். எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு பண்ணணும்னா இப்போ மறுபடியும் சொல்லி காமிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம டேட்டா அப்படின்ற மெனுக்கு போகணும். ஸோ இந்த இருக்குல்ல ஹோம், இன்சர்ட், ட்ரா, ஹோம், இன்சர்ட், அப்புறம் ட்ரா, பேஜ் லேஅவுட் அப்படின்லாம் இருக்குல்ல, இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டேட்டான்னு இருக்கு. ஸோ இங்கே அப்படியே மிடில் இருந்து ரைட் சைடில் வந்தீங்கன்னா டேட்டா டூல்ஸ்ன்ற டேப்ல போயிட்டோம்னா, அந்த குரூப்ல போயிட்டோம்னா டெக்ஸ்ட் டு காலம்ஸ், ஃபிளாஷ் ஃபில், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த டேட்டா வேலிடேஷன்ற டிராப் டவுன் லிஸ்ட்ல இருந்து செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணியாச்சுன்னா இங்க வந்து செட்டிங்ஸ்ல வந்து எனி வேல்யூ சொல்லி முதல்ல இருந்திருக்கும், அதை நம்ம லிஸ்ட்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு இப்போ இங்க பாருங்க இங்க சோர்ஸ் FMCG ப்ராடக்ட் MASTSH. இந்த SHனா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஷீட் நேம் சொல்லி சொல்லியிருக்கிறேன். ஸோ அதுதான் இந்த ஷீட் இங்க தெரியுதுங்களா? இந்த ஷீட் அதுல வந்து A2 to A101 அப்படின்னு சொல்லி போட்டு, ஸோ A2 to A101 அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா நம்ம இங்க போய் பார்க்கலாம். A2ல என்ன இருக்கு, P-001 இருக்கு. A3ல என்ன இருக்கு, P-002. ஸோ அது மாதிரி A101 வரைக்கும் இந்த இதுல டேபிள் ஃபுல்லா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல இருந்து அது வரைக்கும் வேணும்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இங்க போய் நம்ம வந்து அதை மாத்தணும்னு சொல்லி விருப்பப்பட்டோம்னா, ஏன்னா நமக்கு
ப்ராடக்ட் ஐடி இப்போதைக்கு என்ன இருக்கு? P-001, 002, 003, 004 தான் இருக்கு. ஓகே, அதாவது A2 இருந்து A5 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ இது வந்து மேனுவலா நம்ம இங்க கொடுக்கணும்னா டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த இடத்துல 101 எடுத்துட்டு 5 கொடுத்தா போதும். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி ஸோ 5ன்றது கரெக்ட் தானு ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த பார்த்தீங்களா ரோ நம்பர் 5ல P-004 இருக்கு. ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல போய் இந்த டிராப் டவுன் லிஸ்ட்ல போய் பார்த்தோம்னா P-001, 002, 003, 004 மட்டும் தான் இருக்கு. ஆனா அடுத்ததுல நான் வந்து ஒரிஜினலா எதுக்கு இந்த மாதிரி டேட்டா வேலிடேஷன் நீங்க வந்து ஃபுல்லா 101 வரைக்கும் கொடுத்துருக்கேன்னா ஃபர்தரா நமக்கு டேட்டா growth ஆச்சுன்னா எப்படி அர்த்தம். இங்க P-004 வந்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் blank தெரியுதா? முதல் blank, ரெண்டாவது blank. ஸோ இது 101 வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஸோ FMCGல போயிட்டு நம்ம ப்ராடக்ட் ஐடி கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்க ஒரு நமக்கு ஃபார்முலா என்ட்ரி பண்ணிருக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ என்ன பண்ணலாம் இப்போ ரைஸ் 5 kg பேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி ஒரு ப்ராடக்ட் நேம் கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ண உடனே இங்க ஆட்டோமேட்டிக்கா நான் இது வர வச்சிருக்கிறேன். இது என்னன்றது அப்புறமா அடுத்த வீடியோல போடுறேன். ஓகே, P-005 ஒன்று கிரியேட் பண்றோம். இதுக்கு நம்ம யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்ன கொடுக்கலாம்? ஈச். ஓகே, ஏன்னா 5 kg பேக்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் ஒரு பேக் 2 பேக் அப்படிதான் சொல்லுவோம். இதுக்கு வந்து INR சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது காஸ்ட் வந்து ஒரு 35 ருபீஸ்ன்னு சொல்லி 35 இன்ட்டு 5. ஓகே, 5 கிலோ பேக்ல 35 ருபீஸ் இன்ட்டு 5 175 ருபீஸ் சொல்லி கொடுக்குறேன். ஆனா வந்து MRP வந்து 70 ருபீஸ் இன்ட்டு 5 kg பேக் தான். ஸோ 350. ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன கொடுக்குறோம்? ரைஸுக்கு வந்து இங்க எதுவுமே இல்லை இல்லையா? இதுல டிராப் டவுன் லிஸ்ட் அது மாதிரி லிஸ்ட் வேலிடேஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து டிராப் டவுன் லிஸ்ட் கொடுத்துருக்கோம்ல. என்ன டிராப் டவுன் லிஸ்ட்னா இங்க போய் பார்த்தா தெரியும். டேட்டா வேலிடேஷன்ல போய் பார்த்தாச்சுன்னா ப்ராடக்ட் கேட்டகரி மாஸ்டர் PROD CAT MAST SH அப்படின்னு ஒரு ஷீட் இருக்கு. ஓகே, SHனா ஷீட்னு சொல்லி சொன்னாலே அங்க இருக்கு. அங்க போயிட்டு $A $2 ஃபுல் கோலன் $101 இருக்கு. ஸோ அந்த ஷீட் என்ன ஷீட்னு சொல்லி பார்க்கணும்னா இப்படி போய் பார்த்தா தெரியும். ப்ராடக்ட் கேட்டகரி மாஸ்டர் ஷீட் இருக்கு. ஸோ இந்த பல்சஸ்ன்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரைஸ்க்கு உண்டானது. ஸோ இங்க இருந்து PULன்னு சொல்லி போட்டாச்சுன்னா பல்சஸ், ரைஸ் இஸ் பல்ஸ் இல்லையா? பல்ஸ்ன்றதுனால பல்சஸ் சொல்லி வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? P-005 சொல்லி கிரியேட் பண்ணிருக்கிறோம். அதை இங்க DSR கண்ட்ரோல்ல வந்து இந்த இடத்துல போய் பார்த்தோம்னா நமக்கு இங்க 5 சொல்லி ஒரு டேட்டா வந்திருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி உண்டான இந்த இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணிருக்கோம்? ஒரு 4 வரைக்கும் தான் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் வேணும்னா என்ன பண்ணணும்? டேட்டா growth ஆனாலும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டேபிள்னு ஒரு ஃபீச்சர் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் இருக்கிறேன். எக்ஸல்ல டேபிள்னா என்ன அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதை கிரியேட் பண்ணிட்டோம்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துட்டே இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு இங்க ஆப்பிள்ஸ் சொல்லி வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம டேட்டா வேலிடேஷன் கொடுத்ததுனால P-001 அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்றாருன்னு வச்சுக்கோம். P-001 என்ட்ரு பண்ணோம். ஆனா இங்க P-001 என்ட்ரு பண்ணணும்னு ஆசைப்பட்டாருன்னா இந்த இடத்துல என்ன வரும்? எரர் வரும். ஸோ இதுதான் வந்து டேட்டா வேலிடேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் VLOOKUP ஈஸியா ஒர்க் பண்ண வைக்கிறோம். அதே இது இந்த இடத்துல DSR நோ கண்ட்ரோல் ஷீட்ல நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா இந்த இடத்துல P-003 தான் P-003 அலோவ் பண்ணுது. அதனால இங்க VLOOKUP போட்டாச்சுன்னா இந்த இடத்துல எரர் வருது. ஓகே, ஸோ இப்போ அன்டூ பண்ணிட்டு P-003 ப்ராடக்ட் ஐடியில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல ஃபார்முலா இருக்கிறத காப்பி பண்ணி இங்க ஃபுல்லா 1 2 3 4 பேலன்ஸ் 4 yellow கலர்ல போட போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? காப்பி பண்ணி இப்படி போட்டா என்னவும் இந்த இடத்துல யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஈச்னு சொல்லி வருது இல்லையா? இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த SH B to H சொல்லி வந்திருக்கு, கமா 2ன்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இந்த இடத்துல நமக்கு ஆக்சுவலா வந்து தப்பா வந்திருக்கு. ஸோ F6ன்றது லுக்அப் வேல்யூ இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம எஃப்க்கு பொதுவாக $Fன்னு சொல்லி போடுறோம். அப்பதான் வந்து என்ன ஆகும்? இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து G6 லுக்அப் வேல்யூ காமிக்குது. ஸோ G6ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெண்டாவதுன்னு சொல்லி கரெக்டான ஆன்சர் வந்திருக்கும். அந்த இடத்துல G6 என்னது? G6ல வந்து என்ன இருக்கு? P-00 P-G6. ஓகே, சாக்லேட் 25 கிராம்ல இருந்து ரெண்டாவதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல போய் பார்த்தோம்னா சாக்லேட் 25 கிராம் இந்த காலத்துல இருக்கு. இங்க இருந்து ரெண்டாவது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கரெக்டா வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலா அது தப்பு இல்லையா? மெத்தட் தப்பு.
நமக்கு எப்படி வரணும், P-003ன்றதான் நமக்கு கீ. அது வந்து இந்த இடத்துல எங்க இருக்கு, FMCG ப்ராடக்ட் மாஸ்டர்ல இந்த இடத்துல இருக்கு. ஸோ இங்க இருந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் எத்தனாவது காலத்துல இருக்கு, 3வது காலத்துல இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஃபார்முலா கொடுக்கணும்னா, இந்த இடத்துல ப்ராடக்ட் நேம்க்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், இங்க $F சொல்லி கொடுத்துட்டு காப்பி பண்ணா என்ன ஆகும், அப்படியே $F. இப்போ பாத்தீங்கன்னா BH அப்படின்ற இடத்துல போயிட்டு நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ஏன் நாட் அவைலபிள் அப்படின்னா, ஏன்னா B to H சொல்லி கொடுத்து 2 கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ FMCG ப்ராடக்ட் மாஸ்டர்ல வந்து இங்க நம்ம ஒரிஜினலா A to G சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இங்க அப்படியே A to G வராம இந்த இடத்துல காப்பி பண்ண இடத்துல பாத்தீங்கன்னா B to H சொல்லி வந்திருக்கு. ஓகே, ஸோ நமக்கு A to G வரணும்னா என்ன பண்ணணும், $A $G அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, இப்போ இந்த ஒரிஜினல் VLOOKUP ஃபார்முலா எடுத்து இந்த இடத்துல காப்பி பண்ணோம்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து 2வது இடத்துல இல்ல 3வது இடத்துல இருக்குன்னு நம்ம சொன்னாதான் வரும். இப்ப 2வது இடத்துல 2ன்னு சொல்லி கொடுத்தனால அதோட ப்ராடக்ட் நேம் வருது. ஸோ 3 சொல்லி கொடுத்தாச்சுன்னா இப்போ அதோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், $Fன்னு சொல்லி கொடுத்துருக்கறதுனால இந்த Fல உள்ள காலத்துல மட்டும்தான் நமக்கு ஒர்க் ஆகும். ப்ராடக்ட் ஐடி தான் நமக்கு வேணும், விச் இஸ் த லுக்அப் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி FMCG PROD MAST SH டாலர் அப்படின்னு போட்டு $A ஃபுல் கோலன் $G அப்படிங்கிறதுனா எப்பவுமே A காலத்துல இருந்து G காலத்துல வரைக்கும் எடுத்துக்கோ. அதுல இருந்து 2வது காலத்துல உண்டான ஆன்சர் ப்ராடக்ட் நேமுக்கு வேணும், 3வது காலத்துல இருக்கிற ஆன்சர் வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டுக்கு வேணும், அப்புறம் 4வது நமக்கு செல்லிங் கரன்சி வேணும் அப்படின்னு பார்த்தோம், செல்லிங் கரன்சி INR வரணும், 5வது நமக்கு தேவை இல்லைன்னா காஸ்ட் அப்படின்றது இருக்கு, 6வது தான் MRP அது பிரைஸ்ன்றதுக்குனால இங்க 4க்கு பதில் என்ன போடணும், 6 சொல்லி போடணும், 25 வந்துச்சு இல்லையா. அடுத்தது ப்ராடக்ட் கேட்டகரி ஐடின்னு சொல்லிட்டு இல்லையா, இதுதான் நமக்கு வந்து 7வது ப்ராடக்ட் கேட்டகரி ஃபார் சாக்லேட். என்னது, SWT ஸ்வீட்ஸ் சொல்லி வரும் இல்லையா. இந்த இடத்துல எடிபிள் ஆயில்ஸ் சொல்லி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா இன்னும் VLOOKUP நம்ம அப்ளை பண்ணல. ஸோ இதுக்கு நம்ம VLOOKUP எப்படி அப்ளை பண்ண போறோம், இதுல வந்து எல்லோ கலர் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுறேன். ஸோ SWTன்னு என்ன அர்த்தம், ஈக்குவல் டு VLOOKUP. ஸோ ஒரிஜினலா எங்க இருக்குன்னா ப்ராடக்ட் கேட்டகரின்ற மாஸ்டர்ல போய் ப்ராடக்ட் கேட்டகரி மாஸ்டர் சீட் இல்லையா, இங்க இருக்கு. ஸோ SWTக்கு என்னது, ப்ராடக்ட் கேட்டகரி ஸ்வீட்ஸ் சொல்லியிருக்கு. ஸோ கமா 2 கமா FALSC. ஸோ ஒரே ஒரு ப்ராடக்ட் ஐடி என்டர் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த இடத்துல மொத்தம் 6 டீடைல் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. ஸோ இது மாதிரி வந்து நமக்கு 1000 ப்ராடக்ட் ஐடி இந்த மாதிரி கீழே 1 by 1 அப்படி வருதுன்னா 5000 or 6000 செல்ஸ்ல உள்ள டேட்டா ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்ம டேட்டா வேலிடேஷன் கொடுக்காதனால என்ன ஆகுது, P.003 பதிலாக P003 அப்படின்னு என்டர் பண்றான்னு வச்சுப்போம், என்ன ஆகும், இது எல்லா டேட்டாவும் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எரர் சொல்லி வந்துச்சு. ஓகே, ஸோ யூசர் தப்பா என்டர் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இங்க இருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்றதுக்கு லெட் அஸ் கோ டு டேட்டா வேலிடேஷன்ற ஏரியாக்குள்ள போகணும். அது எங்க இருக்குன்னா டேட்டான்ற மெயின் டேப்ல இங்க இருக்கு. அதுல போயிட்டு இந்த டேட்டா டூல்ஸ்ன்ற இடத்துல டேட்டா வேலிடேஷன் ஐக்கான டிராப் டவுனை கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் வருது. அதை கிளிக் பண்ணிட்டு எனி வேல்யூன்றது இருக்கிற இடத்துல போயிட்டு லிஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டு சோர்ஸ் எங்க இருக்கு, நம்ம ப்ராடக்ட் ஐடி எங்க இருக்குன்னா ப்ராடக்ட் மாஸ்டர் FMCGனா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட், அந்த இடத்துல உள்ள ப்ராடக்ட் மாஸ்டர்ல போயிட்டு நமக்கு என்ன இருக்கு, இந்த இடத்துல இங்க இருக்கு லிஸ்ட் இருக்கு இல்லையா, P001 002 இந்த லிஸ்ட்ல இருந்தா நமக்கு வரணும்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ நமக்கு P005 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ டேட்டா க்ரோத் ஆகி 006 007 சொல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா என்ன பண்ணணும், அப்போ நம்ம இந்த டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கிறோம் இல்லையா, இந்த டேபிள் கிரியேட் பண்ண இடத்துல வரைக்கும் A26 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ 26 வரைக்கும் என்னென்ன டேட்டா P-001 002 அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா போயிட்டு ஃபுல்லா 25 அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும். ஓகே, அது வரைக்கும் உண்டான டேட்டாலாம் இங்கே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிராப் டவுன் லிஸ்ட் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி டிராப் டவுன் லிஸ்ட் இல்லை. இப்போ என்ன பண்றோம், இந்த டேட்டாவை வந்து எடிட் பண்றோம். எடிட் பண்ணும்போது வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு எடிட் பண்ணும்போது இப்போ அக்செப்ட் பண்ணாது, ரீட்ரைஞ்சிடும். அதை விட்டு எடிட் பண்ணி வெளியில வராம என்ன பண்ணணும், கரெக்டான டேட்டா என்ட்ரி பண்ணாம வெளியில வர முடியாது. அப்போ என்ன பண்ணணும், தெரியலன்னா என்ன பண்ணணும், இந்த டிராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ டிராப் டவுன் லிஸ்ட்டுக்கும் இங்கே செலக்ட் ஆக மாட்டேங்குது இப்போதைக்கு, ஏன்னா நாங்கள் டேட்டா இருக்கு, அதை டெலிட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். இப்போ போயிட்டு இந்த இடத்துல லிஸ்ட்டை கிளிக் பண்றோம். இங்க பிளாங்க் எல்லாம் 26 வரைக்கும் செலக்ட் பண்ணலாம், அவ்வளோ பிளாங்க் வருங்க. ஸோ
அதுக்கு முன்னாடி மேல அப்படி ஸ்க்ரோல் பண்ணி அப்லோட் பார்த்தோம்னா P-001, 002, 3, 4, 5 எல்லாம் இருக்கு. ஸோ 5 செலக்ட் பண்ண என்ன வரணும், ரைஸ் 5 kg இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, அது வந்துருச்சு. ஸோ அதோட டீட்டெயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 6 டீட்டெயிலும் எல்லோ கலர்ல என்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி வேற ஒரு டேட்டா வேணும்னா இப்போ என்ன பண்ண போறோம், மேலே போயிட்டு P-002 சொல்லி கொடுத்தா என்ன வரணும், இங்க கோகனட் ஆயில் வரணும். ஸோ FMCG ஃபைல்ல போய் பார்த்தோம்னா P-002 கோகனட் ஆயில் வந்திருக்கு. அதோட பிரைஸ் MRP 325 வரணும், போய் பார்க்கலாமா. MRP பார்த்தீங்கன்னா இங்க 325 வந்திருக்கு. ஓகே, இட்ஸ் எடிபிள் ஆயில், EDOன்றது எடிபிள் ஆயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. ஸோ டேட்டா வேலிடேஷன் வித் VLOOKUP என்ன பண்ணணும், நம்ம என்னென்ன லேர்ன் பண்ண இப்போ VLOOKUP கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் இருக்கு, சரி பண்ணி போகலாம். ஓகே, VLOOKUP வித்தவுட் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னாச்சுன்னா என்ன அர்த்தம், டேட்டா வேலிடேஷன் வந்து எம்ப்ளாயி ஐடி அல்லது ப்ராடக்ட் ஐடி இந்த மாதிரி டீட்டெயிலாம் வந்து தப்பா என்டர் பண்ணாங்கன்னா VLOOKUPல எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டேட்டா வேலிடேஷன் அப்படின்றத கொடுத்து அதுல போயிட்டு நம்ம எனி வேல்யூன்றதுக்கு பொதுவாக லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டை செலக்ட் பண்ணோம். மாஸ்டர் டேட்டாவில் போயிட்டு அந்த லிஸ்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஐடினா E-001, E-002 அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா இருக்குது. அந்த ஏரியா ஃபுல்லா செல் அந்த ரேஞ்ச் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கணும். ப்ராடக்ட் ஐடினா P-001, P-002 அந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்க கம்பெனியில் உண்டான டேட்டாவில் யூனிக் ஐடி ஏதாவது இருந்துச்சுன்னா, ப்ராடக்ட் ஐடி இல்லை எம்ப்ளாயி ஐடி இல்லை கஸ்டமர் ஐடி, அது மாதிரி ஏதாவது ஒரு ஐடி இருந்து அந்த கரெக்டான ஐடியை மட்டும்தான் யூசர் செலக்ட் பண்ணணும், தப்பா எதுவும் என்ட்ரி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா VLOOKUP வித் டேட்டா வேலிடேஷன் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் DPABயை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியல, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியல, கமெண்ட் எழுத முடியல அப்படின்னாச்சுன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா நீங்க யூடியூப்ல போயிட்டு சைன்இன் பண்ணல அப்படின்னு அர்த்தம். நீங்க சைன்இன் பண்றதுக்கு ஜிமெயில்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்க, ஜிமெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு யூடியூப்ல போயிட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணிக்கங்க. உங்க ஜிமெயில் ஐடியை கேட்கும், உள்ள கொடுத்துட்டு போனீங்கன்னா யூடியூப் சைன்இன் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி வீடியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்களுக்குலாம் நீங்க போயிட்டு அந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கமெண்ட்டும் எழுத முடியும். இந்த 3 விஷயமா நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, லாகின் சைன்இன் யூடியூப்ல போய் சைன்இன் பண்ணாம எதுவும் பண்ண முடியாது. அதனால சைன்இன் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செஞ்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.